World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நமது தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயனுடைய துணை ஆசிரியரும் நிர்வாக குழு உறுப்பினருமான திரு ஜெய அருண் ஐயா அவர்கள் இதுவரை யாருமே பேசாத ஒரு தலைப்பு, கிரக கதிரும் அறியாத புதிரும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. நிறைய விஷயங்கள் நமக்கு இன்றைக்கி புதிர்களை அவிழ்க்க இருக்கிறார். ஸோ ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நாம் ஜோதிட துறைன்னு மட்டும் இல்லை, எந்த துறையாக இருந்தாலுமே சரி, நமக்கு ஒருத்தர் வழி காட்டுறாங்க, ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் மேலே போனாலும் அவங்கள முதல்ல மறக்கக்கூடாது. ஓகேங்களா? இதுதான் நியாயம், நீதியும் இதுதான். அந்த வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவில் இப்போ சமீபமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ டிஎஸ்டிவியோட வளர்ச்சி கண்டிப்பாக ஒரு பெருமளவில் தான் இருக்குது. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இது எல்லாத்துக்கும் ஒரு அடித்தளமாக அமைச்சது யார் அப்படின்னா நமது குருநாதர் சாஸ்தானா மணிகண்டராஜா அவர்கள் தான். அதே போல் ஆரம்ப காலகட்டத்தில், ஏன்னா நான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சிட்டியிலேயோ அந்த மாதிரி வளர்ந்த ஒரு ஆள்லாம் கிடையாது. நான் ரொம்ப ஒரு குக்கிராமம். எப்படின்னா என் ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு 30-40 வீடு தான் இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குக்கிராமத்தில் இருந்தவங்க தான் நான். அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் நான் எனக்கு இந்த ஜோதிடத்தில் படிக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. இதுதான் உண்மை. ஏன்னா நான்லாம் ஜோதிடத்தையே ஒரு நம்பாத ஆள். நாத்திகவாதி என்ன மாதிரி ஒரு நாத்திகவாதி யாரும் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் இந்த காடெல்லாம் நான் பிலீவ் பண்ணுறது கிடையாது. இந்த அஸ்ட்ராலஜி, இந்த சாங்கியம், சம்பிரதாயம் இதெல்லாம் எதையும் பார்க்காததான் இருந்தேன். ஆனால் ஒரு காலகட்டணம் ஒன்று இருக்குது. எப்பயுமே ஒரு விஷயத்துக்கு ஆப்போசிட்டாக நம்ம செயல்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த ஆப்போசிட்டாக இருந்து அதை நம்ம குட் விஷயத்துக்கு நம்ம வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளே அறியாமல் நிறைய தெளிவு பிறக்கும். ஓகேங்களா? அந்த வகையில் அதுக்கப்புறம் தான் நான் ஐயாவுடைய முதல்ல இந்த திருமண பொருத்தம் அப்படின்ற ஒரு வகுப்பு. அப்போ நான் திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு வேற ஒரு விதமாக நான் ஐயாவை சந்தித்தேன். சரி, அதுக்கப்புறம் நான் நிறைய இடத்துல போய் பார்க்கும்போது என்னென்னா, அப்போ இந்த தோஷங்கள் பார்த்திங்கன்னா நம்மளை தோசை சுடுற வழியில் திருப்பி சுட்டுகிட்டே இருந்தாங்க. எப்படின்னா, இங்கே ஒரு இடத்துல கேட்க போனால், தம்பி ஒரு பொதுவான ஒரு அமைப்பு, இதை எனக்குன்னு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான அமைப்பு. என்ன ஆகுது அப்படின்னா, தம்பி உனக்கு செவ்வாய் தோசை இருக்குது, ராகுக்கேது தோசை இருக்குது இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. சரி, இன்னொரு இடத்துக்கு போனால், இல்லைப்பா உனக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெரிய செவ்வாய் தோசைலாம் இல்லை, ராகுக்கேது தோசைலாம் இல்லை அப்படின்னு இன்னொரு ஜோதிடர் சொல்லுவாங்க. இப்போ ஒரே ஒரு அமைப்பு தான், இந்த தோசைன்றது அமைப்பில் தோஷம் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் நமக்கே இருக்கும் இல்லையா? சரி, அப்படின்ட்டு நம்ம இன்னொரு ஆளுக்கிட்ட போவோம். சரி, ஒருத்தர் இருக்குன்றாங்க, ஒருத்தர் இல்லைன்றாங்க, ஒரு 5 பேர்த்த பார்ப்போம். 5 பேர்த்த பார்க்கும்போது ஒரு 3 விதமாக யார் ஒரே மாதிரி பதில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்படின்ற மாதிரி நானும் ஒரு 5, 6, 7 பேர்த்த போய் பார்க்க ஆரம்பித்தேன். அங்கே போனால் இதே மாதிரி தான், ஒருத்தர் இருக்குன்றாரு, ஒருத்தர் இல்லைன்றாரு. சரி, என்னடா இது, ஒரு வேளை பார்த்தீங்கன்னா இது இவங்களுக்கு தெரியலையா, இல்லை இதுக்கு முன்னாடி இவங்க யாருக்கிட்ட சரியாக படிக்கலையா அப்படின்ற கொஷின் எந்த ஒரு வாடிக்கையாளர்களுமே கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு இருந்தது. சரி, இதை நம்ம படிச்சே பார்த்துருவோம், சரி இதில் என்ன தான் இருக்குது. ஏன்னா இப்போ நாம் ஒரு 10-15 பேருக்கு போகிற மாதிரி நம்மளை நம்பி வரவங்க அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. நாம் படித்தோம், நாம் தெளிவாக படித்தோம் அப்படின்னா நம்ம இருக்கு இல்லை, நடக்காது, ஆகாது அப்படின்ற ஒரு பதிலை நம்மளால் சொல்ல முடியும். இப்போ அந்த ஒரு நோக்கத்தோடு தான் நான் அஸ்ட்ராலஜிக்குள்ளே வந்தேன். சரி, அதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்ம தேடிக்கிட்டு இருக்கும்போது ஐயா ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் தான் முதல்ல பார்த்தேன். இந்த திருமண பொருத்தத்தில் இந்த ரஜ்ஜு பொருத்தம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 10 பொருத்தத்தில் பார்த்திங்கன்னா 10 விதமான விதிவிலக்கு இருக்குது. ஓகேங்களா? தினம் சரியாக இருந்தால் கணம் பார்க்க தேவையில்லை அப்படி இப்படின்னு ஒரு 10-15 விதிவிலக்கெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. சரி, இருந்தாலும் இந்த பொருத்தத்துக்கு இது மட்டும் சொல்கிறாங்க, ஆனால் ரஜ்ஜு பொருத்தத்துக்கு விதிவிலக்குன்னு யாரும் சரியாக சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ரஜ்ஜு பொருத்தத்துக்குன்னு விதிவிலக்கு அப்படின்றத ஐயா ஒரு யூடியூப்பில் போட்டிருந்தாரு. சரி, அதை பார்க்கும்போது சரி ஓகே, அப்போ வேறு ஏதோ திருமண பொருத்தத்தில் இருக்கும் போல்
அப்படின்றதுனால எனக்கு அப்போ வந்து எந்த ஒரு விஷயமும் தெரியாது. இருந்தாலும் திருமணம் பொறுத்த வகுப்புக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படை உயர்நிலை முதுநிலையெல்லாம் முடிச்சுட்டு ஆரம்ப காலகட்டத்தில் வந்து எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்குமில்ல, நாம்பளாம் என்னைக்கடா இந்த மாதிரி கிளாஸ் எடுப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருக்கும். இந்த அடிப்படை படிக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த எண்ணம் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அடிப்படை படிக்கும்போது நான் ரொம்ப பயந்துட்டு இருப்பேன். கிளாஸ் அப்படின்னாவே குருநாதர் அருண் அப்படின்னாவே எனக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். போச்சு, இந்த மனுஷன் என்ன கொஸ்டினை கேட்க போறாருன்னே தெரியலையே அப்படின்னும் போது நட்சத்திரத்தை வந்து தலைகளாக சொல்லுன்றாரு. நேராக சொல்கிறதுக்கே நமக்கு மூக்க தள்ளும், இதெல்லாம் நம்ம எங்குதுடா தலைகளாக சொல்கிறது. ஏன்னா ஏன் அப்படின்னா அந்த டைமில் வந்து நமக்கு ஒரு கேட்கும்போது ஒரு பதில் சொல்லலைன்னு வைங்களேன், அன்றைக்கி நைட்டு பூரா நம்மளுக்கு தூங்க விடாது. அதனால் என்ன பண்ணுவோம், எப்படியாவது இன்றைக்கி நைட்டு கூட மனப்பாடம் பண்ணி ஆகும்டா அப்படின்னு ஒரு வெறி கண்டிப்பாக இருக்கு இல்லைங்க. அதுக்கப்புறம் தான் சரி, எனக்கு இவர் மாதிரி நம்மள என்னைக்கு பாடம் நடத்துவோம், இல்லை இவர் மாதிரி வந்து நடத்துறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு அப்போவே ஒரு சின்ன ஒரு கனவு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சான்சஸ் உயர்நிலை வந்து வகுப்பு எடுக்கணும் அப்படின்ற ஒரு சான்சஸ் இருந்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்களாம் நமக்கு சீனியர்ஸ் வந்து ரொம்ப அதிகம். இப்போ ஐயா இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு எனக்கு முன்னாடி செட்டு படித்தவங்க மஞ்சளா தேவி இருக்காங்க, பாலு நாராயணசாமி இருக்கார், குரு கார்த்திக் ஐயா இருக்கார், அப்போ சூரஜ் ஐயா இருந்தார். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. சரி, இவங்களாம் பெரிய ஜாம்பவான்களாக இருக்கிறாங்களே, இப்போ நாம் எப்படா இவங்கக்கிட்ட போய் நம்ம இவங்களுக்கு நிகராக வந்து நம்ம கிளாஸ் எடுக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருந்தது. இருந்தாலும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம சரியாக செய்தால் எல்லாமே நம்மளை வந்து தேடி வரும். ஏன்னா நம்ம வந்து அந்த ஜெயிக்கணும்னு நம்ம ஓடுறதை விட நம்ம அந்த வேலையை சரியாக செஞ்சால் மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக எப்பயுமே நம்ம வந்து ஜெயிச்சுட்டு தான் இருப்போம். அந்த அடிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சி நம்ம இன்றைக்கி வந்து உயர்நிலை பாடமும் எடுத்திருக்கோம், முதுநிலை பாடமும் எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ண நமது குருநாதர், ஏன்னா நான் எனது குருநாதர்னு சொன்னால் அது வந்து ரொம்ப தப்பாயிரும். அதனால் நமது குருநாதர் டாக்டர் சாஸ்தா மணிகண்டராஜா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, அதே போல் எனக்கு ஐயாவை வந்து அறிமுகமாகிறதுக்கு காரணமாக இருந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி உரிமையாளர் முத்துப்பாண்டிய அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து கொண்டு, அதே போல் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து எனக்கு நிறைய டவுட் வரும் படிக்கும்போது. ஏன் அப்படின்னா எங்களுக்கு வந்து அப்போ நெட்வொர்க் வந்து ரொம்ப லோ. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகி வீடியோ கொடுத்துட்ருக்காங்க. அப்போ ஐயா வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பிரஸ் மாதிரி அவர் சொல்ல கிரிக்கெட் போயிட்டே இருக்கணும். அந்த அந்த நோட்டை வந்து இப்போ நான் எடுத்து பார்த்தா கூட எனக்கே சத்தியமாக புரியாது, அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சுங்களாங்கய்யா? இல்லை தானே? ஏன்னா நானும் முருகேசன் ஐயாலாம் அப்படி தான் படித்தோம். இப்போ எங்கள் முருகேசன் ஐயா இருக்கிறாரு, அதனால் அவரை நம்ம மீன் பண்ணி சொன்னோம். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வீடியோ ரெக்கார்டெல்லாம் வந்தது. ஏன்னா இப்போ நம்ம நெட்வொர்க் இஷ்யூ ஆனாலுமே நம்ம யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் படிச்சுட்டு இப்போ கொஞ்சம் நம்ம டிஜிட்டல் வளர்ச்சி மூலயமா ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி உதவி மூலிமா ஐயாவோட உதவி மூலிமா இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கிளாஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி வீடியோ வந்து கிடைக்குது. அது வந்து ஒரு நல்ல அமைப்பு. இந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய பயணம் வந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்ஜேவியில் வந்து உயர்நிலை ஆசிரியர் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு 100% இல்லைனாலும் ஒரு 50% வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் நேம் அந்த மாதிரி கிடச்சதுக்கு ஐயாவுக்கு தான் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் பாருங்கள், இப்போ எல்லாருமே ஜோசியம் படிக்கிறோம். ஏன்னா நாம் வந்து எங்கே படிக்கிறோம் அப்படின்றதோட நாம் எப்படி படிக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? என்ன ஆகுது அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே ஜோசியம் படிக்கும்போது இந்த வகுப்பு படித்தா நம்ம பலன் சொல்லிடுவோமா, அந்த வகுப்பு படித்தா பலன் சொல்லிடுவோமான்ற அப்படின்ற அந்த ஒரு தேடலில் வந்து நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். ஆனால் நம்ம எந்த வகுப்பு படித்தாலுமே நம்ம நல்லா படித்தா மட்டும் தான் பலன் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் நாங்கள் அந்த மாதிரி வேலைலாம் பண்ணது உண்டு. எல்லா வகுப்பும் நாங்கள் வந்து சேருவோம். சேர்ந்துட்டு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா நம்மளுடைய ப்ரொஃபஷன் வந்து அப்போ ஒரு தனியார் ஃபீல்டில் வந்து வேறு ஒரு ஒர்க் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் எடுக்கும்போது தான் நிறையா விஷயங்களை நம்ம கேதர் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் பில்ட் பண்ணி கொஞ்சம் வந்து இந்த நிலைமைக்கு வந்தது ஒரு காரணம். இதுக்கு வந்து இன்றைக்கி வந்து தலைப்பு நம்ம டேரெக்டாக வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம தலைப்புக்கு போயிடுவோம். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா கிரக கதிரும் அறியாத புதிரும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சூஸ் பண்ண தலைப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும். இதில் வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு என்ன அப்படின்னா நம்மளுடைய முன்னாள் மாணவர்கள் அவங்க சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஏன் அப்படின்னா அவங்க இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட படிச்சுட்டு போயிட்டாங்க. எப்படின்னா 5th பேட்சில் ஆரம்பத்தில் படித்தாங்க. 5th பேட்சோட அட்வான்ஸாக என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக வந்து ஒரு பேட்சில் நடத்துகிற மாதிரி இன்னொரு பேட்சில் வந்து அதே மாடுலேஷன், அதே டைம், அதே வார்த்தை போட்டு சத்தியமாக நடத்த முடியாது. ஏன் அப்படின்னா
இருக்க நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆக 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 என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஸ்டைலும் வந்து மாறுபடும் இல்லைங்களா. இப்போ இந்த பழைய மாணவர்கள் நம்ம 5th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 5th பேட்சில் இருக்காங்க, சார் 7th பேட்சுக்கு ரொம்ப அதிகமாக நடத்திட்டீங்க, இந்த 7th பேட்ச் சார் நீங்கள் 9th பேட்சுக்கு வந்து இன்னும் அதிகமாக சொல்லி கொடுத்துட்டீங்க, இந்த 9th பேட்ச் என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் 11th பேட்சுக்கு வந்து இன்னும் அதிகமாக சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக காலகட்டங்கள் மாற மாற கிரகத்தோட தன்மை மாற மாற நம்மளுடைய பாடத்திட்டங்களும் மாறிக்கொண்டு தான் இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நாம் எப்படி வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடைகிறோமோ உங்களுக்கு அடிப்படையில் சொல்லி கொடுத்த அதே 9 கிரகம் தான் அவங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு சொல்லி கொடுத்த 27 நட்சத்திரத்தை பற்றி தான் அவங்களுக்கும் சொல்லி கொடுத்துருப்போம். இப்போ நாம் வந்து அவங்களுக்கு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா 30 நட்சத்திரம்னு சொல்லி நாம் நடத்தலை, ஒரு 15 கிரகம்னு சொல்லி நடத்தலை, ஒரு 15 பாவகன்னு சொல்லி நடத்தலை. நம்ம புரிஞ்சுக்கிறத நாம் ஆய்வு பண்ணதில் வந்து என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கணும், அப்போ எப்படியெல்லாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஜோதிட முறைகளை மாற்றணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை தான் நாம் இப்போ வந்து கிளாஸில் வந்து கொடுத்துட்ருக்கோம். இதை வந்து என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கும் அதே தான், நீங்கள் படித்த எல்லாத்தையுமே வந்து ஒரே ஜாதகத்தில் அப்ளை பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஒரே மாதிரியான அப்ளை தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா எல்லா ஜாதகத்துக்கும்? ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு அப்ளையிங் மெத்தட் தான் நாம் வந்து பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. இந்த வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரக கதிர், இது என்ன கதிர்னு ஒன்று சொல்கிறாங்களோ, இது நம்ம கேள்விப்படாத ஒரு டாப்பிக்காக இருக்குது அப்படின்னு இருக்கும்போது இதை பற்றி நமக்கு முதுநிலை வகுப்புலாம் வந்தது. சரி, இதில் என்ன அட்வான்ஸாக இருக்குது அப்படின்னு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம பாரம்பரிய ஜோதிடம் பார்க்குறோம், கிரகத்துக்கு வந்து அங்கே ஒரு கதிர் நிலைகளை வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த பிரசன்ன முறைகளை பார்க்குறோம், அங்கே வந்து இந்த கிரகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கதிர் நிலைகள் வந்து ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. சரி, இது என்னடா இதுக்கு என்ன ஒரு அப்ளையிங் ஆகுது, இதுக்கு என்ன அப்ளை ஆகுது, அப்போ இதுக்கு எப்படி நம்ம பலன் எடுக்கிறது, இதுக்கு எப்படின்ற ஒரு பலன் எடுக்கிறது, அப்போ நம்ம எப்படி தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ற வந்து ஒரு சில நெருடல்கள் வந்து கண்டிப்பாக இருந்தது. சரி, இதை நம்ம ஒரு பல நூல்லாம் சொல்லாமல் 2 நூல் தான் எடுத்துக்கணும். ஏன்னா இது முன்னாடி இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் தான், அதில் ஒரு 2 நூல் இந்த ஜாமக்கோல் வந்து கொஞ்சம் தேடி கொஞ்சம் கண்டுபிடிக்கும் போது அதுலேருந்து கொஞ்சம் ஒரு விஷயங்களாக இருக்கும்போது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா எந்த ஒரு பலனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வந்து இயங்கிறது கிடையாது. ஒவ்வொரு குடுப்பனைக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொண்டே தான் இருக்கிறது அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து நம்ம தேட ஆரம்பித்தோம். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் இன்றைக்கி எடுத்துக்கிட்ட ஒரு தலைப்பு. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இந்து லக்கணம் படிச்சிருப்போம், எல்லாருமே இந்து லக்கணம் கண்டிப்பாக படிச்சிருப்போம். இப்போ இந்து லக்கணத்தில் வந்து கிரக கதிர் அப்படின்னு ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்களா? தெரியுமா தெரியாதுங்களா? கண்டிப்பாக இருக்குல்ல. சரி, ஓகே. அப்போ வந்து அங்கே இந்த இந்து லக்கணத்தில் வந்து சூரியனுக்கு வந்து என்ன கதிர்கள் வந்து கொடுத்துருக்காங்க? எங்கேயா நான் சொல்கிறது எல்லாம் மறந்து போச்சு, மறந்துட்டீங்களா? யாருக்காவது எனி ஒன் ஐடியா? இந்து லக்கணம் கண்டிப்பாக படிச்சிருப்போம். ஐயா, நான் வந்து உங்களை கேட்கலைங்க ஐயா, நான் உங்களை கேட்கல. சரி, ஓகேங்களா. இந்த ஒரு அடிப்படையில் வந்து ஒரு கிரக கதிர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது கதிர் வந்து பார்த்திங்கன்னா இந்து லக்கணத்துக்கு மட்டும் இது வந்து பொருந்துறது கிடையாது. ஏன்னா இப்போ வந்து கிரக பார்வை அப்படின்னு ஒன்று இருக்குது, கண்டிப்பாக இருக்கா இல்லையா? கிரகத்துக்கு பார்வை இல்லாமல் இருக்கா? சரி, அந்த ஒரு கிரகம் வந்து டோட்டலாக ஒரு பாவகத்தை அப்படியே அதனுடைய பார்வை மூலமாக இயக்குதா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து நிறையா இருக்கும். ஒரு சிலர் நம்ம பார்வை பார்க்கும்போது எப்படி ஒரு கிரகம் எந்த டிகிரியில் இருக்கிறதோ அதுக்கு முன்னாடி 15 டிகிரி, அதுக்கு பின்னாடி 15 டிகிரி பார்க்கும் அப்படின்றது ஒரு அமைப்பு. ஓகேங்களா. இன்னொரு அமைப்பு எப்படி அப்படின்னா, அம்மா இதை நோட் பண்ணாதீங்கம்மா, இது சும்மா தெரிஞ்சுக்கிறது தான். ஓகேங்களா. இன்னொரு ஒரு அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து மேசத்தில் வந்து சூரியன் வந்து ஒரு 10 டிகிரியில் இருக்குன்னு வைங்க. அந்த 10 டிகிரியிலிருந்து பக்கத்து வீட்டில் வந்து ஒரு 20 டிகிரி கடை வாங்கிறது. ஏன்னா ஒரு 30 டிகிரி சேர்ந்ததான ஒரு பாவகத்தின் ஒரு அளவு. அப்போ இந்த 10 டு அந்தாட்டு வீட்டு வந்து ஒரு 10 வரையும் போனால் அப்படின்னா 30 டிகிரி ஆகுதுங்களா. அப்போ இதுக்கு இடைப்பட்ட கிரகங்கள் என்னென்ன இருக்கோ அது மீது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகம் பார்க்கும் அப்படின்றது ஒரு அமைப்பு இருக்குது. இதில் நான் எது சாரி எடுக்கிறது? இப்போ இந்த அமைப்பை நான் பார்க்குறதா இல்லை இந்த அமைப்பை பார்க்குறதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும் இல்லைங்க. எல்லா அமைப்புமே ஒர்க் பண்ணுது தான். நமக்கு வந்து எது சரியாக பொருந்தி வருதோ அதை நீங்கள் பார்த்து தான் ஆகணும். அதே மாதிரி தான் இந்த இந்து லக்கணமும். சரி ஐயா, கொஞ்சம் இந்த போர்டு பார்க்குங்க ஐயா.
இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இப்போ நீங்கள் நோட் பண்ணுறவங்க தாராளமாக நோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? இப்போ முதல்ல வந்து நம்ம இந்து லக்கணம். ஓகே, இது நல்லா இருக்குல்ல? சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்து லக்கணம். இப்போ நம்ம இந்து லக்கணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன விதி அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? முருகேசன் ஐயா உங்க தெரியாதுங்களா? யாருக்காவது அட்லீஸ்ட் கேள்வியாவது பட்டிருக்கீங்களா? இந்து லக்கணம்னா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க? ஓகே, இது கண்டிப்பாக ஓகே, சூப்பர். லக்கணத்துக்கு 9, ராசிக்கு 9. இதை வச்சு தான் நம்ம இந்து லக்கணம் கண்டுபிடிப்போம் இல்லையா? அப்போ இங்க வந்து நம்ம கிரக கதிர்னு போட்டுருவோம். ஓகேங்களா? இங்க சூரியன், புதன், குரு, சுக்கிரன், சனி பகவான். இங்க வந்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கு 30, சந்திரனுக்கு 16, செவ்வாய்க்கு 6, புதனுக்கு 8, குருவுக்கு 10, அடுத்தது சுக்கிரனுக்கு 12, சனி பகவானுக்கு 1. ஓகேங்களா? இதை வச்சு தான் நாம் வந்து இந்து லக்கணம் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். இதை என்ன பண்ணணும்? அடுத்தது இந்த கிரக கதிரை வச்சு நம்ம ராசிக்கு 9ஆம் இடம் எது, லக்கணத்துக்கு 9ஆம் இடம் எது, அதை வந்து ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி. ஐயா இதை கொஞ்சம் சரி பண்ணிங்கன்னா உங்க ரொம்ப உதவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை ரெட் ஆகலையோ? சரி, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒரு அமைப்பு சொல்லுங்க, உங்க அமைப்பே சொல்லுங்க. கன்னி லக்கணம் என்ன ராசிங்கய்யா? மகர ராசியா? ஓகே. இப்போ லக்கணத்துக்கு 9ஆம் இடம் அப்படின்னா என்ன? பாகிஸ்தானம். அது தெரியுதுங்கம்மா. நம்ம இங்க இந்து லக்கணத்தை கண்டுபிடிக்கிறோம். லக்கணத்துக்கு 9ஆம் இடம் செவ்வாயா? சூப்பர், சுக்கிரன். இந்த சுக்கிரனுக்கு என்ன கொடுத்துருக்கோம்? 12. அடுத்தது இது லக்கணத்துக்கு 9ஆம் இடம். அடுத்த ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கணுமா? ராசிக்கு 9ஆம் இடம் என்ன? 8. புதன். ராசிக்கு புதன் 8. இப்ப என்ன பண்ண? ரெண்டையும் கூட்டணுமா? இப்ப ரெண்டையும் கூட்டணும் எவ்வளவு வருது? 20. இந்த 20 என்ன பண்ணணும்? 12ஆல வகுக்கணுமா? அப்ப என்ன வீடு வரும்? இந்த லக்கணம் என்ன வரும்? ஓகே, இதுதான் இந்த லக்கணம். ஓகேங்களா? இப்போ இந்த கிரக கதிரை வச்சு இதே அமைப்புல இது இந்து லக்கணத்துக்கு மட்டும்தான் இதை வச்சு பயன்படுத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம துல்லியமாக ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒரு கிரகம் ஒரு சுப கிரகத்தோட பார்வையில் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போதும்
அந்த கிரகம் என்ன பண்ணுன்னா ஒரு தீய பலன் தான் கொடுக்கும். ஓகேங்களா? ஒரு கிரகம் அசுப கிரகத்தோட பார்வையில் இருக்கும், ஆனால் அது பார்த்தீங்கன்னா அசுப தன்மையை வந்து கொடுக்காது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த கிரக கதிரை வச்சுமே பார்வையை வந்து கணக்கிடுறாங்க. ஓகேங்களா? ஐயா, உங்களுடைய ஒரு 2 கிரகம் மட்டும் சொல்லுங்க. லக்கணத்தில் சுக்கிரன் செவ்வாய், இங்க சுக்கிரன், இங்க செவ்வாய். இதுக்கு 7ஆம் இடத்துல ஏதாவது கிரகம் இருக்குங்களா? எதுவும் இல்லை. அப்போ அப்படியே ஃபுல் கிரகத்தையும் சொல்லிடுங்க. 2ல் புதன், கேது, சூரியன். 3ல் சனி. 8ஆம் இடத்துல ராகு. இங்க சந்திரன். ஓகேல? இங்கயா? இங்க குரு. ஓகேங்களா? இப்போ இந்த குரு பகவானுக்கு நம்ம எவ்வளவு அளவு சொல்லியிருக்கோம்? கிரக கதிர் 10 டிகிரி, அதாவது 10ன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இந்த குரு எந்தெந்த கிரகத்தை வந்து பார்க்குது? சுக்கிரன் செவ்வாயை வந்து பார்க்குதா? சரி, இங்க வந்து சுக்கிரன் வந்து என்ன டிகிரி இருக்கு, செவ்வாய் என்ன டிகிரி இருக்கு? சுக்கிரன் வந்து 11, செவ்வாய் 2. ஓகேங்களா? இப்போ அங்க 10 அப்படின்னா இங்க வந்து குரு வந்து என்ன டிகிரியில் இருக்கிறாருன்னு பார்க்கணும். 13.58. ஓகேங்களா? இப்போ என்ன ஒரு விஷயம் தெரியுங்களா? இங்க குரு வந்து 10 நம்ம கொடுத்துருக்கோமா, அப்போ இவருடைய பார்வையோட வேல்யூ மற்ற பாவகத்தில் 10 டிகிரி வரையும் தான் இருக்குன்னு அர்த்தம். 10 டிகிரி வரையும் தான் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை தாண்டி வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா இந்த குரு பகவானோட பார்வை வந்து அந்த கிரகத்துக்கு விழுமா? விழாது. இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இதன் அடிப்படையில் வந்து இந்த பார்வை பலனுக்கு நம்மளுடைய முன்னோர்கள், ஓகேங்களா, நம்மளுடைய முன்னோர்கள் இந்த பார்வையின் அடிப்படையிலலாம் பலன் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு கிரகத்துக்கு வந்து எந்த அளவுக்கு பார்வை விழுது, அதன் பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த பார்வைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ சனி பகவானுக்கு ஒரே டிகிரி தான் இருக்கு. அப்போ சனி பகவான் எந்தெந்த வீட்டை பார்க்கிறதோ அந்த வீட்டில் சனி பகவான் என்ன டிகிரி வாங்கியிருக்கோ அந்த டிகிரியில் மற்ற கிரகங்கள் இருந்தால், அவர் பார்க்கக்கூடிய இடத்துல கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு மட்டும்தான் சனி பகவானோட ஒரு பார்வை வந்து அவர் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அதனுடைய தாக்கங்களை கொடுக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் இதை வச்சே நம்ம பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே ஃபுல் ரூல் என்ன ஆகுது அப்படின்னா, சூரியன் என்ன பண்ணணும், யாரையும் வந்து பிரித்து பார்க்கக்கூடாதுல்ல, பிரித்து பார்க்க முடியாதுல்ல. அப்போது அவருடைய ஒளி அந்த ஒரு பாவகத்தில் இருக்குன்னா மற்ற பாவகத்திற்கும் அந்த 30 வந்து பாகைக்கும் கொடுத்து தான் ஆகணும். அதனால் இந்த சூரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் சொல்லலை, ஏன்னா நானே வேற ஒரு அமைப்பில் படித்து வேற ஒரு அமைப்பு அப்படின்னா நம்ம மூல நூலில் வந்து இந்த கதிர்கள் பற்றி சொன்னது. அதே போல் நம்ம தேடும்போது நமக்கு சீனியர்ஸு அவங்க கிட்ட கேதர், அப்புறம் இன்னொரு குருமார்கள், நமக்கு வந்து நிறைய குருமார்கள் வந்து பாடம் நடத்தியிருக்காங்க. அந்த குருமார்கள் அவங்க கிட்ட நம்ம தேடி நம்ம படித்தது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இது யாரும் வந்து நம்ம புதுசாக யாரும் கண்டுபிடிச்சது கிடையாது. இதில் என்ன ஒரு விஷயம் ஆகுது அப்படின்னா, இந்த ஜோதிடத்துறையில் இதுக்கு முன்னாடி சொல்லி வச்சுட்டு போனதே நம்மளால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து நான் கண்டுபிடிச்சேன், இதுக்கு நான் தான் எக்ஸ்போர்ட்டு அப்படின்ற ஒரு பேர், அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. அப்படின்னு நினச்சா நமக்கு மூதாதையர்கள் நமக்கு ஜோதிடத்தை வந்து கண்டிப்பாக கொடுத்துட்டு போயிருக்க முடியாது. இப்போ அதிலிருந்தே நம்பாளுங்க இன்னும் ஷார்ட் அவுட், உனக்கு நான் இது தான் கொடுக்கணும், இந்த ரகசியத்தை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு அமைப்புலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி யாரும் இருக்கக்கூடாது. இது என்னுடைய வந்து ஒவ்வொரு மாதத்தின் ஒரு மிகப்பெரிய என்னுடைய மனக்குமுறலும் இதுதான். ஓகேங்களா? இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்து லக்கணத்துக்கு மட்டும் இந்த கிரக கதிரை பயன்படுத்தாமல் தன்னுடைய பார்வைக்கும்
ஓகேங்களா? எந்த கிரகத்திலிருந்து எந்த கிரகம் வந்து பார்வையிலிருந்து தப்பிக்குது, இல்லை எப்படி அமைப்பு இருக்குது அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து பார்க்கறதுக்கும் இதோடைய தன்மையை வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சிடுச்சா அப்படின்னா, இந்த கிரக கதிரிலே இது ஒரு அமைப்பு. இந்த கிரக கதிரில் இது ஒரு அமைப்பு. இன்னொரு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா பிரசன்ன ரீதியாக, ஓகேங்களா, பிரசன்ன ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு அமைப்பு வந்து வச்சுருக்காங்க. அது என்னன்றதை நாம் அடுத்து வந்து நம்ம பார்ப்போம். ஏன்னா இதை பற்றி நம்ம இன்னும் நம்ம டீட்டெயிலாக நான் ஒவ்வொரு பாகத்துக்கும் போனோன்னு வைங்களேன், அவ்வளோதான், நாம் வந்து வீட்டுக்கு போக முடியாது. சரிங்களா? கண்டிப்பாக வந்து நம்மளுடைய இப்போ உயர்நிலை மாணவர்களுக்கு இருந்தாலும் சரி, எந்த கிளாஸ் நாம் போனாலும் அந்த மாணவர்களுக்கு இதை பற்றியான ஃபுல் விளக்கங்கள் நான் கிளாஸில் கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பேன். சொல்லிக் கொடுக்காமல் இருக்க மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு வந்து எதையும் மூடி வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது. இப்போ வந்து இன்னொரு வகை என்ன அப்படின்னா பிரசன்ன ரீதியாக, இந்த பிரசன்ன ரீதியாக வந்து இந்த கிரக கதிர்களோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். இது வந்து கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது இந்த கிரக கதிர். நான் இந்த பிரசன்னத்துக்கு வந்து எதுக்கு பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னா, நான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பிரசன்னத்துக்கும் ஒவ்வொருத்தர் வந்து ஃபேனாக இருப்பாங்க. நான் வந்து அதிகமாக பார்க்கக்கூடியது இந்த ஜாமகோல் பிரசன்னம் வந்து அதிகமாக பார்ப்பேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து ஒரு கிரிக்கெட் வந்து பைத்தியம். சின்ன வயசுலேருந்து எனக்கு கிரிக்கெட்னால் ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம அஸ்ட்ராலஜராக இருக்கிறோம். இந்த அஸ்ட்ராலஜர் ரீதியாக நம்ம வந்து கிரிக்கெட்டில் வந்து ஏதாவது கொஞ்சம் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு சமீப காலமாக, எப்படின்னா ஒரு 1.5 வருஷமாக எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதுக்காக வந்து நம்ம இந்த கிரிக்கெட்டில் வந்து எப்படியெல்லாம் அமைப்பு எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு முறை வந்து நம்ம எடுத்தோம். என்ன அப்படின்னா, இந்த ஜாமக்கோல்லே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கதிர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கதிர் வந்து என்னத்துக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, எத்தனை நாளுக்குள்ள இந்த கால நிர்ணயம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கதிர் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. ஆனால் இதை வந்து யாரும் வந்து பெருசாக வந்து வெளியில் வந்து சொல்கிறதில்ல. என்ன அப்படின்னா, இந்த கிரக கதிர்ன்றதை விட இந்த கிரக கதிர் வீச்சு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு விஷயம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து துல்லியத்தன்மை வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நாமளே ஃபீல் பண்ணுவோம் ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம் அப்படின்றதுனால. இந்த ஜாமக்கோலில் வந்து இந்த கிரக கதிரை வச்சு எல்லாருமே ஒரு சில ஜோதிடர்களை வந்து கண்டிப்பாக உண்மையை வந்து சொல்லித்தராங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து இது தெரியாமல் விடுறாங்களேன்னா அது நமக்கு தெரியாது. இதில் என்னென்னா, நான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மேட்ச் வந்து எவ்வளோ ஸ்கோர் அடிக்கும், ஸ்கோர் ரொம்ப முக்கியம் இல்லையா இந்த கிரிக்கெட்டில். ஒரு மேட்ச்சில் வந்து ஸ்கோர் எவ்வளோ போகும், ஓகேங்களா, அது எப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஃப் இருக்கும். ஒவ்வொரு மேட்சை வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஸ்ட்ராட்டஜியை பார்க்குறதுக்கு, இந்த டீம் வந்து இப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு இல்லை அதோட தன்மை வந்து குறைஞ்சிட்ருக்கு அப்படின்ற ஒரு அனலைஸை பார்க்குறதுக்கு, ஓகேங்களா. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து அதிகமாக வந்து இந்த உலகமே என்ன எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ எல்லாமே ட்ரேடு, இந்த ட்ரேடிங், மார்க்கெட்டிங், ஓகேங்களா, பிட்காயின், இப்போ எல்லாமே அப்படி தானே போயிட்டுருக்காங்க. இப்போ அதை நம்பி வந்து நிறைய பேர் பெரிய பெரிய ஒரு அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 10,000 ரூபா போட்டோம் அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு 10 லட்சமாக மாறும், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 லட்சமாக மாறும். ஒரு 10,000 தானே போட்டு வைப்போம் அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டுருக்கு. சரி, ஓகேங்களா. இப்போ வந்து ஏன்னா எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது வந்து மேலேருந்து யாராவது ஒரு மார்க்கெட் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதன் அடிப்படையில் வந்து நம்ம இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறையா ரூல்கள் வந்து எடுத்தோம், ஓகேங்களா. அப்போ எனக்கு கிடைச்சது தான் இந்த ஜாமக்கோல் பிரசனத்தில் இந்த கிரக கதிர்வீச்சோட ஒரு தன்மை. ஏன் அப்படின்னா, ஜாமக்கோல் படித்தவங்களுக்கு தெரியும், உதயத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உதயத்தில் வந்து குரு இருக்குன்னு வைங்களேன். அப்போ அந்த குருவாக மட்டும்தான் செயல்படுகிறாரா, குருவாக மட்டும்தான் செயல்படுகிறாரா, இல்லை மற்ற கிரகத்தோட வந்து தன்மையை வந்து சேர்த்து செயல்படுறாரா அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. இப்போ உதயத்தில் குரு இருந்தவொடனே ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும், ஒரு சுபகிரகம் உதயத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது தான் அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுவோம்.
பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? உதயத்தில் குரு வந்தாவே நம்ம சிறப்பு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனால் அந்த குரு வந்து நல்ல குருவாக இருக்கிறாரா, இல்லை அசுப குருவாக மாறுறாரா, இல்லை மற்ற கிரகத்துக்கு தன்மையை வந்து இவர் எப்படி வெளிப்படுத்துகிறாரு அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா? ஏன் அப்படின்னா நம்ம உதயத்தில் குரு இருந்தாலுமே ஒரு சில பிரசன்னங்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு கதிர்வீச்சு தெரியாதப்போ நானும் வந்து பார்த்திங்கன்னா உதயத்தில் குரு இருந்தோடனே உங்களுக்கு நடக்கும் எல்லாமே அப்படின்னு அமைச்சு விட்டுருப்பேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% நம்ம பார்க்கும்போது ஒரு 2% 3% என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி நமக்கு கொஸ்டின் வரும். ஐயா நீங்கள் இதுக்குள்ளே இது நடக்கும்னு சொன்னீங்க, இன்னமும் அது சார்ந்த ஒரு விஷயம் கூட என் காதுக்கு வரலை. இப்போ 7 பேர் நம்ம வந்து பாசிட்டிவாக சொல்கிறதா நம்ம நினைக்க மாட்டோம். ஆனால் அங்கே வந்து ஒருத்தரை வந்து எனக்கு நடக்கலைன்னு சொல்லும்போது நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு சங்கடம் ஆயிரும். அப்போ திருப்பி நம்ம அந்த ஜாமக்கோல் எடுத்து ஏன் எதுக்கு எப்படி, ஏன்னா திருப்பி வந்து நம்ம வழிகாட்டுவோம். அப்போ வந்து இந்த தப்பு நமக்கு வந்து வரக்கூடாது அப்படின்றதால ஆராய்ச்சி பண்ணும்போது தான் சரி இந்த கிரக கதிர்வீச்சை படிக்கும்போது ஓ இதனோட தன்மை தான் இருக்குமா அப்படின்றது தெரியும். ஏன் அப்படின்னா இப்போ உதயத்தில் வந்து குரு இருக்குது அப்படின்னா வைங்க, இப்போ அந்த குரு எதன் தன்மையில் இருக்குது? இப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா ராகு தன்மையில் இருக்கிறாருன்னு வைங்க, அந்த குரு நமக்கு நல்லது பண்ணுமானா அதை நம்ம நினச்சது நடக்குமானா நடக்காது. ஏன் அங்கே சுபகுரு என்ன பாவறாரு, அசுபமாக மாறுறாரு. ஓகேங்களா? அப்போது அந்த குரு வந்து ஒரு ஏமாத்து குரு. குரு ராகு தன்மை ராகுவோட கதிர்வீச்சில் மாட்டுது அப்படின்னா அந்த குரு ஏமாத்து குருவாக மாறிடுது. ஓகேங்களா? அதுவே சுக்கரனோட தொடர்பு கொள்கிறார். அதுவே சுக்கரனோட தொடர்பு கொண்டா அந்த குரு என்னவா மாறுவார்? சுபகுரு. சுபகுருன்னு சொல்கிறோம். இப்போ ராகுனா ஏமாத்துன்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போ அங்கே சுக்கரன் வரும்போது அந்த குருவோட தன்மை எப்படி இருக்கும்? நல்ல வசதியான குரு. அந்த குரு நல்ல ஒரு லக்ஸுரியான ஒரு குரு. அதுவே செவ்வாய் கூட ஒரு குரு இருக்குது. அப்போ குருவின் தன்மை எப்படி இருக்கும்? வெட்டு குத்துவா இருக்குமா? ஒரு அதோடைய தன்மை வந்து காரசாரமாக இருக்கும். ஓகேங்களா? அதே குரு வந்து புதனோட சேர்றாரு. அப்போ எப்படி இருப்பார்? அந்த குரு நல்லா கிளவராக இருப்பார், ஒரு அறிவாளியாக இருப்பார். ஆமாம். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து தன்மை வந்து இருக்கும். இப்போது ஒரே குரு தான் உதயத்தில் இருக்கும்போது இப்படி தன்னுடைய தன்மைகளை வந்து மாறி 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 போகுது. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நாம் வந்து உதயத்தில் குரு இருக்கிறார், நல்லது நடந்துன்னு நம்மளால் தீர்மானம் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ இந்த கிரக கதிர் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஒரு விஷயங்களை வந்து இந்த பிரசனத்தில் சொல்லியிருக்கு. இப்போ ஒரு அசுப கிரகம் வந்து உதயத்தில் இருக்குது. நாம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நீங்கள் நினச்சது நடக்காது அப்படி தான் நம்ம சொல்லியிருப்போம். இருந்தாலும் அந்த அசுபர் வந்து ஒரு சுபத்தோட தன்மையில் நம்ம மாறும்போது அதனுடைய பலனை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன். எப்பயுமே நம்ம வந்து ஒரு வெற்றி தோல்வி அப்படின்னு 2 இருக்கா? கண்டிப்பாக ஒரு விளையாட்டு அப்படின்னா வெற்றி தோல்வின்னு 2 இருக்குது. இப்போ நாம் இந்த வெற்றிக்கு வந்து நம்மளோட ஜாதகத்தில் சுபர்கள் நல்லா இருந்தால் என்னன்னு நம்ம சொல்லுவோம்? சுபர் தன்மை இருந்தால் என்னன்னு சொல்லுவோம்? நல்லதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஒரு போட்டிக்கு வந்து சுபர்கள் இருந்தால் அது வந்து விட்டு கொடுத்து விடும். ஒரு போட்டிக்கு சுபர்கள் சம்பந்தப்பட்டால் அது விட்டு கொடுத்துரும். ஆனால் அசுபர் அப்படி கிடையாது. நான் எப்படி ஜெயிச்சே ஆகணும். ஓகேங்களா? நான் எப்படியோ ஜெயிச்சே ஆகணும். அது நான் கலவரம் பண்ணி ஜெயிக்கிறேன், எப்படியோ ஜெயிக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா வெற்றிக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து அசுப கிரகம் தான். வெற்றிக்கு ரொம்ப முக்கியம் அசுப கிரகம். இந்த தோல்விக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து பார்த்திங்கன்னா சுபர்கள் தான் காரணமாக இருக்கிறாங்க. ஏன்னா விட்டு கொடுக்குற தன்மை இல்லையா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு யார் வேணாலும் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ப்ரிடிக்ஷன் கேட்குறாங்க அப்படின்னா இந்த வெற்றி தோல்விக்கு இதன் அடிப்படையில் வந்து கண்டிப்பாக எடுங்க.
அதே போல் இந்த கிரக கதிரை வச்சு அந்த கதிர்வீச்சை வச்சு நீங்கள் வந்து ரன்னை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் வந்து எவ்வளோ ரன்னு வந்து அவங்க ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, செகண்ட் பேட்டிங் வந்து எவ்வளோ ரன் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் அதை வச்சு ஈஸியாக வந்து உங்களால் எடுக்க முடியும். ஓகேங்களா? இது அதுக்கு மட்டும் இல்லை, நம்ம எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலுமே ஒன்று என்ன பண்ணணும், உதயம் எப்படி இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். அதே போல் கேள்வி கேட்கப்பட்ட பாவகம், இப்போ உதயத்துக்காக கேள்வி கேட்குறாங்களா இல்லை இன்னொருத்தருக்காக கேள்வி கேட்குறாங்களா அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஆரோட்டத்தையும் பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து பெருசாக வந்து ஆரோட்டம் வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு சில பேர் வந்து கொடுக்கறதில்ல. ஆனால் ஆரோட்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆரோட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரியத்தில் வந்து லக்கணத்துக்கு அப்புறம் ராசி எப்படி நம்ம இம்பார்ட்டண்டாக பார்க்குறோமோ அதே மாதிரி உதயம் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் ஆரோட்டத்தையும் நம்ம பார்க்கணும். இங்கே வந்து நம்ம கவிப்பு நினச்சி நமக்கு வந்து நம்ம நிறைய ஒரு பயந்துடுறோம். என்னடா இது ஒரு கொஸ்டின் கேட்குறோம் அதுக்கு நேராக வந்து கவிப்பு வந்து மாறுது அப்படின்ட்டு நம்ம வந்து நிறைய வந்து நம்ம நெகட்டிவ் போயிடும். ஆனால் இங்கே சுப கவிப்பு அசுப கவிப்பெல்லாம் இருக்குது. சுப கவிப்பு இருக்கும்போது அழகாக ஒரு ரகசியத்தை சொல்லி அதில் நம்ம வெளியே வரதுக்கு ஒரு தன்மை வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? அது எல்லாமே வந்து இந்த கதிர்வீச்சுகள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். என்ன சார் கதிர்வீச்சுன்னு சொல்கிறீங்க, அதை பற்றி நீங்கள் எதுவுமே போட்டு காமிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு தான் நம்ம யோசிச்சு இருக்கீங்க. ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னா வைங்களேன், அதை நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து எடுத்துட முடியும். இது ஏன்னா இப்போ நம்ம சின்ன சப்ஜெக்ட் இல்லை, நான் ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டேன் ஒவ்வொரு இதற்கும் சின்ன சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஜாமக்கோல் அப்படின்னு போனீங்கன்னா அந்த கிரகத்துக்கு ஒரு கதிர்வீச்சு கண்டிப்பாக இருக்குமா, அதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் இந்த பாரம்பரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதை வந்து எனக்கு ரீசெண்டாக வந்து ஒரு நண்பர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை எனக்கு ஆய்வு பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் இதோடைய பலன் வந்து எப்படி இருக்குது. ஏன்னா ஒரு கிரகம் எங்கே வேணாலும் இருக்கலாம், ஒரு கிரகம் நேசத்தில் கூட இருக்கலாம், இல்லை பகை வீட்டில் கூட இருக்கலாம், இல்லை சுப வீட்டில் கூட இருக்கலாம். அந்த சுப வீட்டில் இருக்கிற கிரகம் நமக்கு சுபத்தன்மை தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்து கிடையாது. நான் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்க, இப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஃப்ரெண்டு வந்து நல்லதை மட்டுமே பண்ணுறாங்க. அவன் முதல்ல வந்து அவன் நமக்கு நல்ல ஃப்ரெண்டா இல்லை அவன் நமக்கு உண்மையாக இருப்பானா? இப்போ ஃப்ரெண்டுனாவே எல்லாத்தையும் நம்ம நல்லதுன்னு எடுக்க முடியாது. அவன் நமக்கு உண்மையாக இருப்பானா இல்லை பொய்யான ஃப்ரெண்டா அப்படின்ற ரெண்டு தன்மை வந்து கண்டிப்பாக இருக்குது. அதே போல் தான் ஒரு கிரகமும் இதை நமக்கு சுபத்தன்மையை கொடுக்குமா இல்லை அசுபத்தன்மையை கொடுக்குமா அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு சில பேர்லாம் நினச்சிருக்காங்க இப்போ வந்து அசுப வீட்டில் இருக்கிற கிரகம் வந்து நமக்கு அசுபத்தன்மையை தான் கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கு, நம்ம என்ன சொல்லுவோம், 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கு மறைஞ்சு போச்சா, அப்போ அந்த கிரகம் வந்து நமக்கு வந்து பலனை தராதா, வேலை செய்யாதா? 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் செய்யுமா செய்யாதா? கண்டிப்பாக செய்யுமா செய்யாதா? இப்போ 8ஆம் இடத்துக்கு போயிடுச்சு, ஜாதகருக்கு நான் வந்து பாதிப்பு தரமாட்டேன் அப்படின்னு அது போய் மறைஞ்சு உக்காந்துருக்குமா? ஒளிஞ்சிருந்து தாக்குறதுல அது ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்குமா இருக்காதா? இப்போ அதுக்குன்னு 8ஆம் இடத்த தசா புத்தி நமக்கு வந்து பிரச்சனையை வந்து தராது அப்படின்னு ஒரு தனிமை நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. சப்போஸ் 8ஆம் இடத்த அதிபதி தான் அவர் நமக்கு பாதிப்பு மட்டும்தான் தரணும் அப்படின்ற ரூல் ஏதாவது இருக்கா? இல்லை. ஒரு சில 8ஆம் இடத்த அதிபதி வரும்போது நம்ம வந்து டாப் மோஸ்ட் பணக்கார ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கா இல்லையா? யாருங்க? திடீர் அதிர்ஷ்டம். ஏன் 8ஆம் பாவம் நமக்கு எதுக்கு வந்து சம்பந்தம் வருது? புதையல், மறைபொருள், எல்ஐசி. ஓகேங்களா? ஏன்னா 8ஆம் இடமும் பணபரஸ்தானத்தில் வருமா வராதா? வருமா வராதா? அதனால வந்து ஒரு லக்கணத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்கு, சரி லக்னாதிபதி இல்லை நமக்கு 5ஆம் அதிபதியாக இருக்கிறாரு, இல்லை 9ஆம் அதிபதி நமக்கு லாபம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்த அதிபதியாக இருக்கிறாரு. அவர் வந்து நமக்கு லாபத்தை மட்டும் தான் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கா? கிடையாது இல்லைங்களா? அப்போது இந்த கிரகம் வந்து என்ன தன்மையில் இருக்குது அது நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதுக்கு ஒரு கதிர்வீச்சு அளவு வந்து அதுக்குன்னு தனியாக இருக்குது. இது கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த அளவு சொல்லுவேன்.
இதெல்லாம் சொல்லாமலாம் இருக்க மாட்டேன். ஓகேங்களா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கிரக கதிரியக்கம்னு பேர். கிரக கதிர் இயக்கம். இந்த கிரக கதிர் இயக்கம் ஒரு கிரகம் எந்த தன்மையில் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து நமக்கு முன்னாடி மூல நூலாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான். ஓகேங்களா? இதுக்கு நோட் பண்ணிக்கிங்க. இது எதில் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிருகத் பராசரா ஓரா சாஸ்திரம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. பிருகத் பராசரா ஹோரா சாஸ்திரம் ஏங்க நம்ம பாரம்பரியம்லாம் அதில் தாங்க எடுத்து தராங்க. ஓகேங்களா? அதில் வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான். இன்னொரு நூல் சாதக பரணம். இன்னொரு நூல் பெயர் சாதக பரணம். ஓகேங்களா? அந்த நூல்லையும் வந்து இதை பற்றி வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? இப்போது இந்த கிரக கதிரியக்கம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கதிர் இருக்குது. இதுக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. ஓகேங்களா? சூரியனுக்கு 10, சந்திரனுக்கு 9, செவ்வாய்க்கு 5, புதனுக்கு 5, குருவுக்கு 5, சுக்கிரனுக்கு 8, சனி பகவானுக்கு 5. இது வந்து ஒரு கிரக கதிரோட ஒரு அமைப்பு. நோட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே. இதுக்கு முன்னாடி முதல் நம்ம எந்த ஒரு கிரகத்தோட கதிரை பற்றி பார்த்தோம்? இந்து லக்கணத்தின் அடிப்படையில் பார்த்தோம். அடுத்தது ஜாமக்கோளுக்கு தனியாக கிரக கதிர் அமைப்புன்னு இருக்குன்னு பார்த்தோம். இப்போ வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரக கதிருக்கு ஒரு அளவு வந்து இருக்குது, கிரக கதிர்னு. அப்போது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரக கதிருக்கு இன்னும் நிறைய ரகசியமான ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாரும் வந்து வெளியில் வந்து சொல்கிறது கிடையாது. யாரும் வெளியில் வந்து சொல்கிறது கிடையாது. ஏன் இத்தனை ஒரு சப்ஜெக்டாக பாடம் நடத்திருக்கிறேன், எனக்கு 2 அமைப்பு பற்றி மட்டும் தான் தெரியும். இது வந்து இப்போ தான் புதுசாக நான் பார்த்துட்டேன். ஓகேங்களா? ஜாமக்கோளுக்கும் நம்ம ஆரம்பத்தில் பார்த்த இந்து லக்கணத்துக்குடைய கதிரியக்கம் மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சது. இது வந்து இதுக்கப்புறம் நம்ம தேடுதலின் அடிப்படையில் இந்த கதிரியக்கம் வந்து நமக்கு வந்து கிடைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இப்போ இதுக்கு என்ன அப்படின்னா இதனோட இன்னும் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இதன் அடிப்படையில் வந்து நம்ம ஒரு கிரகம் வந்து எந்த தன்மையில் நமக்கு இருக்குது அப்படின்றத நம்மளால் வந்து துல்லியமாக வந்து எடுக்க முடியும். அதுக்கு ஒவ்வொரு கிரகத்தோட நீசத்தின் பாகை அளவு நமக்கு தெரியணும். ஒவ்வொரு கிரகத்தோட நீசத்தின் பாகை அளவு. ஏன் நீசத்தின் பாகை அளவு அதுலேருந்து அந்த ஒரு தன்மை எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு கிரகம் நீச பாகையில் இருக்கும்போது தன்னுடைய பலனை வந்து முழுமையாக தருமா? தராது. ஆனால் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை அடையிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதனால் ஒவ்வொரு கிரகத்தின் பாகைக்களவு அந்த ஒரு கிரகத்தின் நீசத்தோட தன்மையிலிருந்து கால்குலேஷன் வந்து எடுக்கிறாங்க. இதில் வந்து ஒவ்வொரு தன்மைக்கும் ஒவ்வொரு வந்து கால்குலேஷன் அமைப்பு வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ சூரியனோட நீசத்தின் பாகை அளவு என்ன? சூரியனுக்கு என்ன வரும்? 15 10 டிகிரி. 10 டிகிரினா அது எந்த வீட்டில் வந்து நீசமாகுது? அப்போ துலாம் அப்படின்னா 360 டிகிரியில் எத்தனை டிகிரியா வரும்? 190. என்னங்க எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது? கதிர் வேலை செய்தோ? இதே எடுத்துப்போம். சூரியனுக்கு 190. ஐயா இது நல்லா இருக்குங்கய்யா. சந்திரன் அப்படின்னா
ரோகிணியா? ஓகே 3. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில் எந்த டிகிரியாக வரும்? 200. ஓகே, சந்திரனுக்கு 213, செவ்வாய்க்கு 118, அடுத்தது புதன் 345, அடுத்தது குரு 275, சுக்கிரன் 177, சனி பகவான் 20. ஓகேங்களா? இதனுடைய வேல்யூ வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இதனுடைய வேல்யூ நமக்கு ரொம்ப முக்கியம். இதில் நான் சொல்கிறத அப்படியே நோட் பண்ணிக்கிங்க. இதுக்கப்புறம் வந்து எழுதி போட டைம் ஆயிருன்னு நினைக்கிறேன். சொல்ல சொல்ல நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரக கதிர் கீகா அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக வச்சுக்கிங்க. இப்போ உச்சம், மூல திரிகோணம், ஆட்சி, அதிநட்பு, நட்பு, பகை, பகையில் அதிபகை, சமம், நீசம், இப்படின்னு இத்தனை வெரைட்டியாக இருக்குது நாம் இந்த ஒரு கிரகத்தோட தன்மை வந்து. ஓகேங்களா? இப்போ ஸ்லோவாக சொல்கிறேன். உச்சம் அப்படின்னா கீகா இன்ட்டு 3, கீகா பெருக்கல் 3 அப்படின்னு போட்டுக்குங்க. கிரக கதிர் பெருக்கல் 3. மூல திரிகோணம் கிரக கதிர் பெருக்கல் 2. மூல திரிகோணத்துக்கு கிரக கதிர் பெருக்கல் 2. ஆட்சி, ஆட்சிக்கு வந்து கிரக கதிர் பெருக்கல் 3/2. அடுத்தது அதி நட்பு, கிரக கதிர் பெருக்கல் 4/3. ஓகேங்களா? அடுத்தது நட்பு, அதுக்கு கிரக கதிர் என்று 6/5. அடுத்தது பகை, கிரக கதிர் டிவைடட் பை 2. பகைக்கு கிரக கதிர் டிவைடட் பை 2. அதிக பகை அதாவது அதிப்பகை, அதுக்கு கிரக கதிர் இன்ட்டு 2/5. அடுத்தது சமம், சமம்னா கிரக சமம் இஸ் ஈக்குவல் டு கிரக கதிர். அடுத்தது நீசம் அப்படின்னா 0. ஓகேங்களா? இதில் வந்து எல்லாருக்கும் உச்சம் அப்படின்னா என்னன்னு தெரியும், மூல திரிகோணம்னா தெரியும், ஆட்சினா தெரியும், நட்பு தெரியும், பகை தெரியும், சமம் தெரியும், நீசம் தெரியும். இதில் அதி நட்பு அதிப்பகை இங்கே நமக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் தானே. இதுக்கு தனியாக ஒரு கால்குலேஷன் ஒன்று இருக்குது. அதிப்பகையை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதி நட்பை கண்டுபிடிக்கிறதுக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா தற்கால பகை, ஓகேங்களா, தற்கால நட்பு அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து நம்ம நைசேர்க்கை பலன் வந்து படிச்சிருப்போம்ல. அதுக்கு ஒரு கிரகத்திலிருந்து, ஒரு கிரகம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த பாவாதிபதி அந்த கிரகத்திலிருந்து 2, 3, 4, 10, 11, 12 அதில் இருந்தால் தற்கால நட்பாகவும். இல்லை மெதுவாக சொல்லணுமா? சரி, தற்கால நட்பு பஞ்சாங்கத்தில் இருக்க ஐயா சொல்கிறாரு. அதன் தன்மையில் வந்து எடுத்து அதில் சமம், இதில் சமமாக, இதில் வந்து என்ன தன்மை வருதோ அது நம்ம வந்து பஞ்சபூத தன்மையில் வந்து ஆட்சி, உச்சம், நீசம், சமம் அப்படி ஒரு தன்மை எடுப்போம்ல, அதை நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் தொகுத்து அது என்ன தன்மையில் இருக்குன்னு வருதுன்னு பார்த்து முதல்ல அது ஒரு கால்குலேஷன் எடுக்கணும். ஓகேங்களா? இந்த கால்குலேஷன்லாம் அடுத்த மாதம் எனக்கு பேசுறதுக்கு ஒரு கண்டென்ட் வேணும் இல்லையா? அதனால் அடுத்த மாதம் வந்து இது ஒரு கண்டென்ட்டாக நான் எடுத்து நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி அதிலிருந்து பலன் எப்படி எடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் அடுத்த மாதம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? டைம் ஆச்சுங்க இப்போ. ஓகே,
சரி, ஓகே. இதில் வந்து என்ன அப்படி இதனுடைய பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் தொடரும். பாகுபலி 2. ஓகேங்களா? இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இது மட்டும் தான் நமக்கு வந்து புதுசாக இருக்கும். இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு 2 அமைப்பும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம்தான். ஓகேங்களா? அதனால் இந்த ஒரு புதுமையான ஒரு சப்ஜெக்டை பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எனது குருநாதர் சாஸ்தானா மணிகண்டராஜ் அவர்களுக்கும் நன்றி கூறி, அதே போல் என்னையும் நம்பி உட்காந்து கேட்ட உங்களுக்கும் நன்றி கூறி, இதை ஆன்லைன் எக்ஸ்ட்ரா வழியாக பார்த்திருக்கும் நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட மாணவர்கள், உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ஜோதிடத்தில் 2 வகையாக பலன் சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்து உட்காந்தவொடனே எளிமையாக பலன் சொல்லக்கூடிய விஷயம். இன்னொன்று வந்தவனை எல்லாத்தையுமே கிறுக்குத்தனமாக சுத்த விட்டு அதுக்கப்புறம் பலன் சொல்லக்கூடிய ஒரு மெத்தடு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்தது 2வது ஐட்டம். இதுவும் பலன் சொல்கிறதுக்கு ஈஸி தான், ஆனால் கேட்குறவனுக்கு ஈஸி கிடையாது, பார்க்குறவங்களுக்கு ஈஸி கிடையாது. அதை சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் ஈஸி. இதுதான் இது 2வது வகை. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிரக கதிர், அதாவது ஜோதிடத்தில் உள்ளுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கிளைக்கதையாக வேறாக எங்கெங்கேயோ போயிட்டுருக்கோம். அந்த வேரெல்லாம் ஆய்வுகள் பண்ணி சொல்கிறதுக்கும் சில பேர் வேணும் இல்லையா? அதுதான் இங்கே பார்ட் 1 பாகுபலி பாப்பா 1, அடுத்தது கீக்கா மாதிரி அடுத்தது பாகுபலி 2 வரும் அப்படின்னு நினச்சிட்டு மிக அற்புதமாக உண்மையாலுமே பேருக்கு தகுந்த ஒரு பாடம் தான். கிரக கதிரும் அறியவே படாத புதிரும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் மிக சிறப்பாக பேசிய நமது ஜெய் அருண் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். ஐயா வாங்க, அனைவரும் வாங்க, நம்ம கௌரவப்படுத்துவோம்.